நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தப்பாக தமிழ் பேசுகிறாரு. அதுக்கு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு தமிழ் நல்லா பேசுங்க, தப்பாக பேசுங்கன்னு சொல்லும்போது எனக்கு கிறிஸ்தவம் தான் தெரியும், என்னோடய சைடில் தான் நான் பேசுவேன், உங்களுக்காக என் சைடில் மாற்றிக்க முடியாதுன்னு நிதியமைச்சர் வந்து சட்டப்பேரவையிலே பேசுகிறாரு. நீங்கள் இது ஒரு புதிய அரசு 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாற்றரசை, ஒரு மாற்று புதிய கட்சியை ஒரு 3 வருடங்களுக்குள் மக்கள் தங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அரசுக்காக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த பிறகு ஜனநாயகத்திலே மீண்டும் தேர்தல் நடக்கக்கூடாது என்பதற்காக இன்னும் பல கட்சிகள் அவர்களோடு ஒத்த கருத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இது புதிய அரசு. அமைச்சர்களுக்கு இந்த பணி புதிய பணி. இருப்பினும் இன்னும் 3 மாத காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லா துறையிலும் படிப்படியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் 3 மாதத்துக்கு முன்பே சொன்னோம், இந்த அரசுக்கு 6 மாதமாவது தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று. சிலர் 1 வருடத்துக்கு மேலே அவங்க கூட சொல்கிறாங்க. அதனால் இதுபோல் சிறு சிறு பிரச்சனைகளை கட்சிகள் எம்எல்ஏக்கள் பெரிசாக்கக்கூடாது. நீங்கள் பிரின்சிபல் பாலிசி, மக்களுடைய உடனடி பிரச்சனை, இதற்கு அவர்கள் சோர்வு காண்பித்தால் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டும் என்று கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அறிவுரையே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இல்லை அப்படி நம்ம இல்லை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. இல்லை நான் சொல்கிறது குற்றம் சாட்டுறதுக்கு சொல்லணும்னா யார் வேணாலும் குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பேசலாம். அதே எதிரணியிலே இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, தலைவர் என்றவர்களே நான் என்ன நினைப்பேன், நீங்கள் புதிதாக இந்த பணியை துவங்கி இருக்கிறீர்கள், இதில் தேக்கம் இருக்கிறது, தவறு இருப்பது போல் இருக்கிறது, தயவு கூர்ந்து திருத்தி கொள்ள வேண்டும் என்று தான் அறிவுரை கூறுவோம். அதில் நம்ம முதல் முறையாக பேசுகிறவர்கிட்ட நம்ம கேலியாக பேசுவதோ கிண்டல் செய்வதோ கூடாது. காரணம், அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அதிகாரத்தில் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அதிகாரத்தில் உங்களால் அமர முடியவில்லை என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கி எதிரணியிலே இருக்கிறீர்கள். அதனால் அதில் போய் நீங்கள் கோபம், தாபம், பொறாமை இதெல்லாம் காமிக்கக்கூடாது. சரிங்க. தாவே காட்சினால இப்போ லாக்அப் டெத், சிறையில் மரணம் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பழனி விஷயத்தில் கூட இப்போ வைக்கல. காவல்துறையை பொறுத்தவரையில் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் கவனமோடு இருக்க வேண்டும், நிதானமோடு செயல்பட வேண்டும். உண்மை நிலை வெளிவருவதற்கான நியாயமான முயற்சிகளைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். அவசர கோலத்தில் அவர்கள் கோபத்திலும் ஆத்திரத்திலும் செயல்பட்டால் அந்த பிழை அரசாங்கம் மீது தான் போய் சேரும். எனவே அரசாங்கத்தில் உள்ள பொறுப்பானவர், காவல்துறையில் உள்ள பொறுப்புள்ளவர்கள் கண்காணிக்க வேண்டும். அது போன்ற பணிகளை பொறுப்புணர்வோடு அவருடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். இது பொதுமக்கள் மத்தியில் அரசுக்கு நற்பெயரை எடுத்து கொடுக்காது. நீட் தேர்வு தொடர்பாக நீட் தேர்வு நீங்கள் நீட் தேர்வு வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட அகில இந்திய அளவிலே மாணவருடைய கிளர்ச்சி பிரச்சனைகளை பார்க்கும்போது ஏன் நீட் தேர்வு என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அதனால் நீட் தேர்வை பொறுத்த வரையிலே முதல் படியாக நீட் தேர்வு இல்லை என்ற நிலை ஏற்படுவதற்கு முன் அது முறையாக சரியாக நடப்பதற்கான 100% உத்தரவாதத்தை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீட் தேர்வை ஆதரித்து அதை நடத்தி கொண்டிருக்கும் அரசுகளே ஒரு கட்டத்திலே எதிர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து
இருக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் ஆதரவு தானே இருந்தீங்க. இல்லை, நீட் தேர்வை பார்த்து சொல்கிறேன். இல்லை, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு 7.5% கொடுக்கப்பட்ட பிறகு அதை நாங்கள் வரவேற்றோம். இப்போ லீக் கொஷின் பேப்பரில் வர்றது, அதில் மாணவர்கள் பாதிக்கின்றார்கள் என்றால் அதை எதிர்க்கும் கட்சியாகத்தான் தமாக இருக்கும். மாணவர்களுக்கு அதில் சங்கடங்கள், பிரச்சனைகள், பயம், அதன் அடிப்படையில் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமே. ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை சரி செய்ய முடியவில்லை என்றால் அது தேவையில்லை என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. டிவிகாவுடைய தாவேகாவுடைய நிலைமை வந்து மாறிடுச்சு. இல்லை, தமாக வந்து நிலை வந்து மாணவர்களுக்கு படிக்கின்ற விஷயத்தில் எப்பொழுது 7.5% வந்து அவர்கள் படிப்பதற்கு அசௌரியத்தை குறைத்து சௌரியமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை நாங்கள் வரவேற்றோம். மீண்டும் எப்பொழுது கொஷின் பேப்பரில் லீக் ஏற்பட்டுச்சோ இது தொடருமானால் தற்கொலைகள் தொடரும், பயம் தொடரும், படிக்கின்ற மாணவன் கூட படிக்க முடியாது என்று நாங்கள் எதிர்த்தோம். இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாணவர் கிளர்ச்சி டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் ஏற்பட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு அமைச்சரே ராஜினாமா செய்திருக்கிறார். அப்படி என்றால் பரீட்சை முழுமையாக முறையாக சரியாக நடைபெற வேண்டும். இல்லை என்றால் இது தேவையில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சட்ட ஒழுங்கு டெய்லியும் ஏதோ கொள்ளாங்க நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலே 0 டிகிரிக்கு உடனடியாக கொண்டு வர முடியும் என்றால் அது கேள்விக்குரிய. இருப்பினும் சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, இந்த செய்திகளெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, பத்திரிகை தொலைக்காட்சியிலே வருகிறது. இதற்கு 100% முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை என்றாலும் கூட படிப்படியாக இதிலே ஒரு அச்சம், பயம் தவறு செய்பவர்களுக்கு இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். பல பகுதிகளிலே அது குறைந்து கொண்டு வருகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இப்போ கவர்மெண்ட் சார்பாக வந்து கோயிலுக்கு வந்து அறங்காவலர் அமைக்கும் ஒரு குழு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ திரைப்படத்துறை சேர்ந்தவர் வந்து அரசு வந்து நியமிச்சுட்டு இருக்குது. நிறைய தமிழக அரசோட நீங்கள் தமிழகத்திலே தொடர்ந்து எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் எந்த ஒரு சம்பந்தப்பட்ட துறைக்கு அந்த துறை கட்டுப்பாட்டோடு முறையாக சரியாக கோட்பாடோடு நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு குழுவை அமைப்பது வழக்கம். அது கோயில் துறையாக கூட இருக்கலாம், அதுபோல் எத்துறையும் இருக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்து இல்லை, நான் வந்துட்டேனே, இல்லை வரேன். அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு குழு அமைக்கும்போது அந்த குழு பல்வேறு தரப்பு உடைய அவர்களை சார்ந்த குழுவாக இருப்பதும் வழக்கம், பல துறையை சார்ந்தவருடைய குழுவாக இருப்பது வழக்கம். மொத்தத்திலே அதில் உள்ளவர்கள் அதில் கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும், அது முறையாக சரியாக நடைபெற வேண்டும் என்பதைத்தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவரை போட வேண்டும், இவரை போடக்கூடாது என்று சட்டத்திலே எந்த இடமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் யாரை போட்டாலும் அவர்கள் முழு கண்காணிப்போடு அதில் ஈடுபாடோடு செயல்பட்டு சரி தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த துறையில் வந்துங்க இப்போ டெல்லி சிறப்பு விருதையே போட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரையும் போல கர்நாடக தயாரிப்பாளர்கள். இது கோவில் அறங்காவலர் குழுவில் வந்து கேரளாவை சேர்ந்த பெண்மணி போடுறாங்க. இப்போ என்விஆரை கொண்டு போய் சென்னையில் வாடிக்கையாளரை போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு குழுவை போடும்போது அந்த குழுக்களில் உள்ள நபர்களை போடும்போது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், உண்மை நிலை இருக்கலாம்.
அதனால் அதில் போய் இவர்களை ஏன் போட்டீர்கள், இவளை ஏன் போடக்கூடாது என்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர்களுக்கு சாதகமான ஆட்கள் தான் போடுவாங்க. பாடநூல் கழகத்துக்கு திண்டுக்கல் யூனியன் தலைவராக இருந்தார் திமுக பிள்ளை. இப்போ வந்து லயோலா மணின்னு சொல்லி அவரோட கட்சிக்காரர் போட்டுருக்காங்க. நம்ம கேள்வி அது இல்லைங்க. துறையில் வந்து அதை துறையை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த துறையில் நிபுணர் இல்லை, ஒரு துறையில் ஒரு குழுவை போடும்போது அந்த துறையை பற்றி இவர்களுக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியாது என்று நானோ நீங்களோ கணக்கிட முடியாது. எந்த விதத்திலே அவர்கள் போட்டார்கள், போட்டவர்களுடைய பயோடேட்டா என்ன என்பதை முழுமையாக பார்த்தால் தான் தெரிய முடியும். இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், வானதி சீனிவாசன் வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அதாவது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை, எதுவும் சாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி இன்கேஸ் வரும் பட்சங்களில் உங்களுடைய கருத்தை என்ன? நீங்கள் பொதுவாக அரசியல் சூழல் இந்த ஆட்சிக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு உண்மையோ பொய்யோ அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்றாலும் கூட திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலை இருப்பதற்கு வாய்ப்பு என்பதுதான் தொலைக்காட்சி பத்திரிகை செய்தியாக மிக பிரபலமாக பார்த்தோம். அது ஒரு பிரபலமான செய்தியாக அதிகாரப்பூர்வமாக இல்லை என்று வந்தாலும் மற்ற எந்த செய்தியாக இருந்தாலும் அதற்கு இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு அகில இந்திய அளவிலே வளமான தமிழகத்தை இன்றைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு வலிமையான பாரதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளெல்லாம் செயல்படுத்த முயற்சிக்கிறது. அதற்கு ஒத்த கருத்தோடு ஏன் செயல்படக்கூடாது என்பது தமாகவினருடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கேற்றவாறு எங்களுடைய பணிகள் அமையும். எங்களுடைய கட்சியினுடைய மண்டல கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்களாகவே வருங்காலம் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் ஆலோசனைகள், இயக்க பணிகள் என்ற சம்பந்தமாக பேசத் தொடங்கியிருக்கிறோம். இல்லை, தற்போது ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான கருத்திற்கு தலைவர் என்ற முறையிலே இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. இடைத்தேர்தல் வரும்போது கட்சியினுடைய முடிவு இறுதி முடிவு. நன்றி சார்.